வணக்கம் மக்களே, வெல்கம் டு LIB தமிழ் சுற்றுமுலா. நான் உங்கள் SS மக்களே. இப்போ நான் எலிஃபண்ட் பீச் அந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்கு, க்ளீனாக இருக்கு. ஸோ இங்கே எலிஃபண்ட் பீச்சை இறங்கின உடனே ஃபைபர் போட்லாம் கொஞ்சம் தூரத்துலேயே அவங்க நங்கூரம் போட்டு நிப்பாட்டிட்டு நம்மளை சேஃபாக கொஞ்சம் கரை இறக்குவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி பாதையில் நடந்து வந்து இந்த கடல் சின்ன பாதையை கடந்து இந்த இடத்துக்கு வரணும். மக்களே, இந்த எலிஃபண்ட் பீச் ரீச் ஆனதும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம கைடு நம்மளை கூட்டு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட் கவுண்டரு, லாக்கர் ரூம் கவுண்டரு, ரெஸ்ட் ரூம்ஸு, நிறைய சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் விற்கக்கூடிய ஸ்டோர்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சது. கூடவே மக்கள்களை கூட்டம் கூட்டமாக நின்று அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சுது. சீ வாக், கடல் கீழே நடக்கிறது, அந்த ஆக்டிவிட்டியை நோக்கி என்னுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே இதிலிருந்து இன்னொரு போட் மூலமாக பக்கத்தில் இருக்க அந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கக்கூடிய சீவாக்கான ஒதுக்கப்பட்ட பகுதிக்கு என்ன இந்த போட்டில் நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்க. மக்களே, இந்த காட்சி நான் உங்களுக்கு காட்டணுன்றதாங்க எடுத்தேங்க. ஏன்னா இந்த எலிஃபண்ட் பீச் வந்துட்டிங்கன்னா வயசெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. அது வெறும் ஜஸ்ட் நம்பருன்ற மாதிரி தான் உங்களை நீங்களே நினச்சிப்பீங்க. அந்த மாதிரி நம்மளை ஒரு ஈடுபாடோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரானரி எக்ஸலண்ட் அமேசிங் பிளேஸ் தான் இந்த எலிஃபண்ட் பீச் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நான் அந்த பார்க்கிங் இடத்துலேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த வீடு மாதிரி இருக்க இந்த அமைப்புக்கு வந்தேன். இங்கே இருந்து தான் சி ஆக்டிவிட்டீஸ், சி வாக், அதுக்கு நான் தயாராகி போக போகிறேன். எஸ், ஹலோ கைஸ், வெல்கம் டு Sea World Sea Walk. Shots of briefing over there. You have any medical conditions, sir? Nothing. All good? Yeah. Okay. We have to ladder. Through the ladder, you have to go down until shoulder level. Once you feel helmet on your shoulder, just climb down 2 steps because helmet is too heavy. You feel weight. Okay. Once you're climbing down, you feel pressure in the ears. You have to equalize. How to equalize? Take a normal breath. Put your hand inside the helmet. Close your mouth. Exhale, block. You feel pop up on your ears. Okay. Don't leave the ladder until you reach the seabed. Once you reach the seabed, keep your body straight. Don't tail your body. Don't try to jump because helmet is too heavy. You feel weight. Okay. Once you're climbing down, you feel pressure in your ears. You have to equalize. How to equalize? Take a normal breath. Put your hand inside the helmet. Close your mouth. Pinch your nose. Exhale, block nose. You feel pop up on your ears. Okay. Just try it once. Don't leave the ladder until the seabed. Once you reach the seabed, keep your body straight. Don't tail your body. Don't try to jump because helmet is too heavy. Helmet will float up. Okay. Be straight, take a small step and walk. Underwater we can't speak, we use hand signals. This is okay sign, it's not okay. It's up, down, stop, then equalize. Ear pressure is a symbol. I will show you. It shows or not, you feel pressure, you have to equalize, okay. Otherwise swallow your saliva continuously, it will be clear. Individual diver with you, he will guide you. He asks you, are you okay, you have to show this. If you feel uncomfortable, point out and show this, you will within second. Underwater, don't try to jump, don't try to swim, don't touch to fishes or corals. Be straight, take a small step and walk. இவ்வளோ நேரம் சகோதரர் ஜமீர் அவர் சொன்ன அறிவுரை பார்த்திங்கன்னா, இது வந்து நமக்கு வெறும் அறிவுரை மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது, நமக்கான ஒரு சேஃப்டியும் கவனத்தில் வச்சுக்கணுன்றது ரொம்ப அவசியமாக அவர் அவ்வளோ நீட்டாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். இங்கே இந்த ஆக்டிவிட்டியை பொறுத்தளவு நமக்கான ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு முக்கியன்றதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். விளையாட்டை பார்த்தோன்னா ஆர்வத்தில் நம்மளால் முடியாதுன்னு தெரிஞ்சும் சரி போய் ட்ரை பண்ணலான்னு முயற்சி எடுக்காதீங்க. ஏன்னா இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, சில பிரச்சனைகள் உடல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு இங்கே போக முடியாது. ரெண்டாவது, கடலுக்கு கீழே போயிட்டா பேச்சுக்கே இடம் இல்லை, ஒன்லி ஆக்ஷன் தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த செய்கை இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக தான் நம்ம செஞ்சு நம்ம கூட இருக்கிறதுக்கு தகவலை கொடுக்கணும். நமக்கு முடியும்னா ஓகே, கம்ஃபர்டபுளாக, முடியலன்னா முடியலன்றதை அந்த சிம்பிளை வச்சு நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய டேர்ன் வந்த உடனே நான் அதுக்கு தயாராகி கீழே போய் என் கூட இருக்கிற அந்த மனிதரை பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மைக்கு என்ன சொல்கிறது, 7ஆம் அறிவு படத்தில் வந்த டாங்லி மாதிரி அப்படி ஒரு ஃபிட்னஸ்ஸு, ஒரு கமாண்டோ, ஒரு வாட்டர் சீ ஃபோர்ஸோட கமாண்டோ மாதிரி இருந்தார் பார்க்க. அவர் என் பக்கத்தில் இருந்துட்டு எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், த வே அவர் எனக்கு கம்யூனிகேட் பண்ணது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. ஏன்னா
நம்ம நம்பி இறங்குறோம், பட் நம்ம கூட இருக்கிறவர் நமக்கு பெரிய ஒரு பலமாக இருப்பாருன்ட்டு. ஸோ அவர் சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்ம உள்வாங்கிக்கிட்டு அவர் சொன்னபடி செய்யும்போது இந்த சி ஆக்டிவிட்டி நமக்கு ரொம்பவே அமக்கலமாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை கிடைச்சிது. ஸோ ஃபைனலாக என்னுடைய கார்டு எனக்கு ஓகே சொன்னதுக்கப்புறம் அந்த ஆக்சிஜன் கேஸ் நிரப்பப்பட்ட அந்த மாஸ்க்கை எனக்கு செலுத்தி கீழே கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஒரு டேரெக்டாக மாஸ்க்கை கழட்டி கீழே உள்ளே போனோன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா கொஞ்சம் கூட தண்ணி அதுக்குள்ளே போல. காரணம் ஆக்சிஜனால் ஃபுல் பண்ணப்பட்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அந்த ஏணியை பிடிச்சி நான் கீழே இறங்க ஆரம்பித்தேங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்த விஷயங்கள் இருக்கு. என்னுடைய லைஃப்பில் அடுத்த ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தது தாங்க இந்த சீ வாக் ஆக்டிவிட்டி. கண்ணாடி தொட்டிக்குள்ளே இருந்த மீன்களை நான் பார்த்த காலம் போய் நான் தொட்டிக்குள்ளே இருந்து என்ன சுற்றி மீன் இருந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு அனுபவத்தை அன்னைக்கான கிளைமேட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அப்படி ஒரு சன்னி லைட்டில் நான் கீழே இருந்ததுக்கு அதுக்கும் எல்லாம் க்ளீனாக எனக்கு டீட்டெயில்டாக எடுத்து கொடுக்குற அளவுக்கு ஃபுட்டேஜும் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ். அண்ட் ரெண்டாவது எல்லா வகையான விதவிதமான மீன்களையும் இந்த நிமோ படத்தில் பார்த்த அந்த க்ளோன் ஃபிஷ் இது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளை இந்த ஆக்டிவிட்டி எனக்கு உருவாக்கி கொடுத்ததுங்க. சூப்பரான ஆக்டிவிட்டி இந்த சீ வாக். நம்ம கவனத்தோடையும் பாதுகாப்பையோடையும் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி போனோம்னா எக்ஸலண்ட் சீ வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி. எங்களுடைய இந்த LIV தமிழின் சுற்றுலா வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் LIV தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் SS. நன்றி, வணக்கம்.